Hi everyone, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th மேக்ஸ்க்கான 1 week ஸ்டடி பிளான் ஃபார் குவார்ட்டர்லி எக்ஸாம் 2025 ஓகேவா. ஸோ வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஸோ தட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை போய் ரீச் ஆகும் ஓகேவா. தட்ஸ் இட். தென் எக்ஸாம் வந்து மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் எக்ஸாம் டேட் உங்களுக்கு தெரியும், டைம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். போர்ஷன்ஸ் வந்து சாப்டர் 1 to சாப்டர் 5 வரைக்கும். இதில் சாப்டர் 3ல் வந்து கொஞ்சம் பார்ட் வந்து கிடையாது ஓகேவா. 3.17லேருந்து ரிமைனிங் எக்ஸசைஸ் கிடையாது, பட் 1 வேர்ட்ஸ் உண்டு ஓகேவா. 1 வேர்ட்ஸ் எக்ஸசைஸ் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அண்ட் ரிமைனிங் கிடையாது. தென் சாப்டர் 6 வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் வரைக்கும் உண்டு, பட் எத்தனை ஸ்கூலில் வந்து கம்ப்ளீட்டாக போர்ஷன்ஸ் நடத்தியிருக்காங்க அப்படின்னு தெரியல. ஸோ சப்போஸ் உங்கள் ஸ்கூலில் வந்து கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்னா அவங்க கொஸ்டின்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க ஓகேவா. தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். ஸோ ஓவரால் போர்ஷன் வந்து சாப்டர் 1 to சாப்டர் 5 வரைக்கும் தான். ஸோ சாப்டர் 6ல் வந்து இஃப் பாசிபிள் ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் வரைக்கும் போர்ஷன்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகலாம் ஓகேவா. தென் கொஷின் பேட்டர்ன் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். 14 1 வேர்ட், தென் 14 2 மார்க்ஸ் கொடுத்துட்டு அதில் 10 2 மார்க் எழுதணும், ஒன்றே வந்து கம்பல்சரி. சிமிலர்லி 14 5 மார்க் கொடுத்துட்டு அதில் வந்து ஒரு 5 மார்க் வந்து கம்பல்சரி. நம்ம எத்தனை எழுதணும்? 10 5 மார்க் எழுதணும். தென் ஒரு ஜாமெட்ரி ஒரு கிராஃப் ரெண்டுக்கும் சேர்த்து 16 மார்க் ஓகே. ஓவராலாக 100 மார்க். இதில் இந்த 1 வேர்டும் இந்த ஜாமெட்ரிக் கிராஃபும் ரொம்ப சிம்பிள் ஓகேவா. 1 வேர்டில் மேபி ஒரு 12 1 வேர்ட்ஸ் வரைக்கும் புக் பேக் தான் இருக்கும் அண்ட் ஜாமெட்ரிக் கிராஃப் எப்போயுமே புக் பேக் தான் கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இதிலேயே ஒரு 28 மார்க் வரைக்கும் கிளைம் பண்ணிடலாம் ஓகேவா. இது போக அங்கங்கே 5 மார்க்ஸ் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கூட ஒரு 5 5 மார்க் நீங்கள் எழுதிடலாம் அண்ட் ஒரு 5 2 மார்க் எழுதிடலாம். ஸோ ஈஸியாக ஒரு 60 to 70 ரேஞ்ச் வந்து ஈஸியாக எடுத்துடலாம் ஓகேவா. அதுக்கு மேலே போகிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், நல்லா படிக்கணும், கம்ப்ளீட்டாக போர்ஷன்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கணும். அப்போ தான் ஒரு 95 to 100 வந்து நம்ம ஸ்கோர் பண்ண ஏம் பண்ணலாம் ஓகேவா. தென் ஸ்டடி பிளான் நான் வந்து டியூஸ்டேலேருந்து நெக்ஸ்ட்டு சண்டே வரைக்கும் ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கேன் ஓகேவா. டியூஸ்டே நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னா சாப்டர் 1 கம்ப்ளீட்டாக படிச்சிருக்கேன் ஓகேவா. சாப்டர் 1 தான் இருக்கையில் ரொம்ப ரொம்ப ஈஸியான சாப்டர். ஸோ நீங்கள் சாப்டர் 1 வந்து நான் ஏன் ஃபஸ்ட்டே சாப்டர் 1 கொடுத்துருக்கேன் அப்படின்னா நீங்கள் நாளைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவீங்க, டியூஸ்டே ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக தான் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. எடுத்த உடனே கம்ப்ளீட்டாக நான் போர்ஷன் முடிக்கிறேன் அப்படின்னு யாருமே ஸ்டார்ட் பண்ண மாட்டீங்க. ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக சாப்டர் 1 வந்து டியூஸ்டே கொடுத்துருக்கேன் ஓகேவா. தென் சாப்டர் 6 சப்போஸ் போர்ஷனில் இன்க்ளூட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதையும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க நாளைக்கு ஓகேவா. நாளைக்கு ஃபுல் டே டைம் இருக்குது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஓகேவா. தென் வெனஸ்டே வந்து சாப்டர் 2 வந்து கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் பெரிய சாப்டர் தான். ஏன் அப்படின்னா நிறைய சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ் பார்ப்போம். அது போக அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன் அதெல்லாம் வேறு எக்ஸ்டெண்டடாக இருக்கும். அது போக 1 + 2 + up to n வரைக்கும் உள்ளதுக்கான ஃபார்முலா, அதிலே ஸ்கொயர் பண்ணால் அதுக்குள்ளே ஃபார்முலா, அதிலே க்யூபுக்குள்ளே ஃபார்முலான்னு லாஸ்ட் எக்ஸசைஸ் இதை கவர் பண்ணியிருக்கோம். ஸோ 2.9 ஃபுல்லாக இதை கவர் பண்ணியிருக்கோம். தென் 1 வேர்ட்ஸ். ஸோ நாளைக்கும் வெனஸ்டே அண்ட் தேர்ஸ்டே வந்து நீங்கள் என்ன பண்ணணும், சாப்டர் 2 வந்து கம்ப்ளீட்டாக முடிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம் ஓகேவா, தப்பில்லை. ஸோ சைட் பை சைட் ஜாமெட்ரி அதையும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க ஓகேவா. நான் அதனால தான் 2 சாப்டரை சேர்த்து 3 நாளைக்கு கொடுத்துருக்கேன். ஸோ சாப்டர் 2வை 2 டேவாக பிரிச்சுக்கோங்க. பிரிக்கிறப்ப என்ன பண்ணணும், சாப்டர் 4ஐயும் சைட் பை சைட் முடிச்சிடணும். ஸோ ஜாமெட்ரி எல்லாம் போட்டு பாருங்கள், செஞ்சு பாருங்கள் எல்லா சமயம் அலாங் வித் தியரம்ஸ், தேல்ஸ் தியரம், பித்தாகரஸ் தியரம் எல்லா தியரத்தையும் நீங்கள் எழுதி பாருங்கள் ஓகேவா. தென் ஃப்ரைடே வந்து சாப்டர் 3 ரொம்ப ரொம்ப எக்ஸ்டெண்டட் சாப்டர் தான். அதனால நான் சாப்டர் 3ல் வந்து எக்ஸசைஸ் 3.1லேருந்து 3.9 வரைக்கும் ஃப்ரைடே கொடுத்துருக்கேன். ரொம்ப கம்மியான போர்ஷன் தான், நீங்கள் சீக்கிரம் முடிச்சிடலாம். ஒருவேளை சீக்கிரம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு 3 டேஸில் எதாவது பெண்டிங் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை முடிச்சிடுங்க ஓகேவா. தென் சாட்டர்டே அதாவது 29 அன்றைக்கி வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சாப்டர் 3ல் எக்ஸசைஸ் 3.10லேருந்து 3.15 வரைக்கும் 3.16 வரைக்கும் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்கூலில் நடத்தின போர்ஷன்ஸை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க ஓகேவா. இது ரெண்டுமே கிராஃப் தான். ஸோ இது ரெண்டுக்கும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதுலேயும் எக்ஸசைஸ் 3.15 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்பயுமே ஒரு கிராஃப் வந்து அந்த இதில் இருந்தால் மேக்ஸிமம் வரும். ஸோ இதை நல்லா படிச்சுக்கோங்க ஓகேவா. எக்ஸசைஸ் 3.15 வந்து நல்லா படிச்சுக்கோங்க. அண்ட் போர்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா நான் வெறும் 5 எக்ஸசைஸ் வரைக்கும் கவர் பண்ணுறதுக்கு தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா சீக்கிரம் முடிச்சிடலாம் கண்டிப்பாக ஓகேவா. ஸோ முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒருவேளை இந்த ஃபஸ்ட்டு 4 டேஸில் எதாவது பெண்டிங் இருந்தால் அந்த ஒர்க்கை பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா
ஃபிஃப்த்து சாப்டரை கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஃபிஃப்த் சாப்டர் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 எக்ஸசைஸ் இல்லை ஒரு 3 எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்படி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சண்டே உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? சண்டே நான் வெறும் சாப்டர் 5 மட்டும் தான் கொடுத்துருக்கேன். சாப்டர் 5 தான் உங்களுக்கு மிட் டேர்முக்கு அப்புறமா நடத்தியிருப்பாங்க இல்லையா? சாப்டர் 5ம் சாப்டர் 3ல் வந்து கொஞ்சம் ரிமைனிங் எக்ஸசைஸும் தான் உங்களுக்கு வந்து மிட் டேர்முக்கு அப்புறம் நடத்தியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி இப்போ தான் டச்சில் இருந்திருப்பீங்க. ஸோ அதை லாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அதனால தான் அதை கடைசியாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சரியா? ஸோ சாப்டர் 5 சப்போஸ் நீங்கள் சாட்டர்டேவே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சண்டேவோட ஆஃப்டர்நூனுக்குள்ளேயே நீங்கள் முடிச்சிடலாம் இல்லையா? ஆஃப்டர்நூனுக்குள்ளே முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் அகேன் எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணலாம். தென் எல்லா ஃபார்முலாஸையும் ஒன்ஸ் எழுதி பார்த்து படிக்கலாம். தென் எல்லா ஒன் வேர்ட்ஸையும் நீங்கள் வந்து சைட் பை சைடு படிச்சிருங்க. சாப்டர்ஸ் படிக்கிறப்பே ஒன் வேர்ட்ஸையும் சைட் பை சைட் படிச்சிருங்க. ஈவன் தோ சப்போஸ் முடிச்சிட்டிங்க அப்படின்னா 6 டேஸில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்க, அதாவது சண்டே ஆஃப்டர்நூனே முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், தென் அதுக்கப்புறமா ரிமைனிங் உள்ள எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணலாம். சப்போஸ் முடிச்சிட்டிங்க அப்படின்னா லாஸ்ட்டாக என்ன ரிவைஸ் பண்ணோம் அப்படின்னா தியரம்ஸ். ஓகேவா? தியரம்ஸை கம்ப்ளீட்டாக ஒன்ஸ் எழுதி பார்க்கணும். தென் ஜாமெட்ரியில் எல்லா மெத்தட்லேயும் ஒவ்வொரு சம் செஞ்சு பார்க்கணும். தென் கிராஃப். ஓகேவா? கிராஃபில் வந்து டைரக்ட் வேரியேஷனா இன்டைரக்ட் வேரியேஷனா அதையும் செக் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ கிராஃப் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். டைரக்ட் வேரியேஷன் இன்டைரக்ட் வேரியேஷன் இந்த ஒரு கான்செப்ட் தான் இருக்கும். XY = K அப்படி இல்லைன்னா X = YK இந்த 2 கான்செப்ட் தான் இருக்கும். நீங்கள் வந்து இதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? Then these are the things and these are the preparation tips for study plan for your quarterly exam. நல்ல எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். and we will upload more videos for maths in the upcoming days. ஓகே, மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. ஓகேவா? தேங்க்யூ.